ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் வேர்டில் இந்த அப்பர் கேஸ் லோயர் கேஸ் பார்த்தோம். இப்போ எக்ஸலில் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸலில் ஒரு நேம் டைப் பண்ணிட்டீங்க. முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ண இடத்த கேப்ஸில் மாற்றணும்னு நினைக்கிறோம். அப்போ நம்ம ஒவ்வொரு நேமாக திருப்பி நம்ம மாற்றுறது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனே இங்கே இருக்காது. ஸோ மாற்றுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்கே ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம அப்பர் கேஸ் லோயர் கேஸ் மாற்றிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, எங்கே வேணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போதுமே எக்ஸலில் ஃபார்முலா எப்படி ஸ்டார்ட் ஆகும், ஈக்குவல் டு போட்டால் தான் உங்களுக்கு ஃபார்முலான்னு அதை அக்செப்ட் பண்ணிப்போம், ஏற்றுப்போம். ஸோ ஈக்குவல் டு போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபார்முலா கொடுங்க. நான் அப்பர் ஆஃப் கொடுக்குறேன். அப்பருங்கிறது என்ன பண்ணும், ஸ்மாலில் இருக்கிறது அப்பரில் மாற்றும். ஸோ அப்பர் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு செல்லை மட்டும் கொடுங்க. இப்போ இது ஃபுல்லாக மாற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செல்லை மட்டும் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இது மாறிடும். எக்ஸல் பொறுத்தவரைக்கும் என்ன ஒரு ஈஸினா, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணால் போதும், ஒரு மாற்றின ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணக்கப்புறம் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபார்முலா எல்லா செல்லையும் உங்களுக்கு அப்ளை ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்தீங்கன்னா ஒன்றும் வராது. என்ன பண்ணுங்கள், கார்னரில் இந்த ப்ளஸ் சிம்பிள் வருது பார்த்தீங்களா, வச்சதுக்கப்புறம் ட்ராக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேப்ஸில் மாறிடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த நேமை தூக்கி இங்கே பேஸ்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுங்கள், இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போய் நான் என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா ரெஃபரன்ஸ், ஏன்னா இதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை அந்த வேல்யூ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ண என்ன ஆயிரும், உங்களுக்கு இப்படி எரர் வந்துடும். ஸோ அப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன பண்ணுங்கள், காப்பி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதை அப்படியே பேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்பெஷல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே போய்க்கோங்க. போயிட்டு இங்கே வேல்யூ வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, காப்பி பண்ண போகிறீங்க. ஸோ வேல்யூ கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணும், இந்த நேம் மட்டும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன பண்ணுறதுக்கு உங்களுக்கு காப்பி ஆகும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணி எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். அப்புறம் இது இந்த பக்கம் வேணாட்டி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் லோயர் கேஸ்னால் என்ன பண்ணும், ஈக்குவல் டு லோயராக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டில் இருக்கிறப்ப இந்த கேப்ஸில் இருப்ப அது என்ன பண்ணுவோம், உங்களுக்கு லோயரில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் எக்ஸலில் நம்ம இது எக்ஸலில் நம்ம வேர்டு தான் நம்ம டைப்பிங் அந்த 5 ஃபார்மட் இருக்கும். இங்கே 2 ஃபார்மட் தான், அப்பர் அண்ட் லோயர். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கேயும் ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸல்லே இது ரொம்ப ஈஸி. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹரே கிருஷ்ணா.